ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அமேக்ஸ் மீடியா. நான் தான் உங்கள் சாஸ்கே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் 2025 நியூ இயர் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். பொங்கலே வரப்போது, என்னடா இப்போ வந்து நியூ இயர் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறதெல்லாம் புரியுது. இந்த 2025லயாவது ஒரு சேஞ்ச் இருக்கணும் இல்லையா? ஆங்கில புத்தாண்ட தமிழ் புத்தாண்டு நியூ இயரோட சேர்ந்து வாழ்த்துக்கள் சொல்றதுதான் என்னோட வழக்கம். ஆக்சுவலா வீடியோ எடுத்து அதை ரிலீஸ் பண்றதுக்குள்ள லேட் ஆயிடும் அப்படிங்கறத இப்படி சொல்றேன். அதை ரொம்ப சுருக்கி சீக்கிரமே வந்து பொங்கலுக்கே இந்த நியூ இயர் வாழ்த்துக்களை சொல்றேன்னா நீங்க பாராட்டியே ஆகணும். இந்த வருஷம் நானும் கொஞ்சம் சீக்கிரம் வீடியோஸ் எல்லாம் நிறைய போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதை போக போக நீங்க பாப்பீங்க. லாஸ்டா ஆதிக்கைலாயம் வீடியோ பார்த்திருப்பீங்க. ஆதிக்கைலாயம் சீரியஸ்ல அந்த ஆதிக்கைலாயம் வீடியோ வரைக்கும் ஸ்டாப் ஆகி நின்று இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாபாஜி கேவ் போனோம். அது அப்படியே கன்டினியூ ஆகும். இந்த ஒரு வீடியோ மட்டும் ஸ்பெஷல் வீடியோ. நம்ம கேதர்கந்தாக்கு நியூ இயர்க்கு கேங் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா? இதுக்கு முந்தைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கேங் ட்ரிப் போனதை அங்க எடுத்த அழகான மெமரிஸை வீடியோஸை எல்லாத்தையும் ஒரு சேனல்ல ஒரு ஆல்பம் மாதிரி எனக்கு போடணும்னு ஆசை. அடுத்த வருஷம் நியூ இயர்க்கு வந்து பார்த்தாலும் இந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கும். ஸோ அது ஒரு கோல்டன் மெமரியா இருக்குங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு சின்ன வீடியோவை நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் ஆதிக்கைலா சீரியஸ் அப்படியே கன்டினியூ ஆகும். அண்ட் பாபாஜி கேவும் வீடியோ வந்துடும். ஆதிக்கைலா சீரியஸ்ல இன்னொரு 3 வீடியோ தான் இருக்கு. அது இந்த வீடியோக்கு அப்புறம் வந்துடும். அது வந்த பிறகு அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா சீரியஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வருஷம் ஃபுல்லாமே அட்வென்ச்சரான பயங்கரமான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காண்டி காத்திருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய டிராவல் சென்னையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த தடவை நாம 51 பேர் சேர்ந்து தமிழ்நாட்டில இருந்து கிளம்பணும். 51 பேரும் புதுமுகங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊரும் சேர்ந்தவங்க. இது 3 மாசத்துக்கு முன்னாடியே நாங்க பிளான் பண்ணி முன்னாடியே ப்ரீ புக்கிங் எல்லாம் பண்ணி பக்காவா ஒரு பெரிய கேங் ட்ரிப்பா பிளான் பண்ணோம். சொன்ன மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து சென்னையில இருந்து டெல்லிக்கு வந்து டெல்லியை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். போன நியூ இயர் போனப்ப இந்த ட்ரெயின் லேட் ஆச்சு இல்லையா? அதெல்லாம் கரெக்டா ஷார்ட் அவுட் பண்ணி இந்த தடவை தெளிவா ஒரு பிளான் போட்டிருந்தோம். நீ என்னடா பெரிய பிளான் போடுறதுன்னு ஆண்டவன் எங்களுக்கு ஒரு பிளான் வச்சிருந்தா. ஏன்னா ட்ரெயினை கரெக்டான டைம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதனால எக்ஸ்ட்ரா டைம் இருந்ததுனால டெல்லியை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வழியாக பொறுமையை சோதிச்சு ஒளி வந்து விட்டது, ஒளி கிடைத்து விட்டது. நாங்கெல்லாம் வேன்ல ஏறி லக்கேஜ் எல்லாம் செட் பண்ணி அசம்பிள் ஆகி உட்கார்றதுக்குள்ள அங்க தெருவில் இருக்கிற நாய்ங்கெல்லாம் பயங்கரமா குலைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எங்கெல்லாம் பார்த்தா நியூ இயர் கொண்டாடுற மட்டும் இல்லையா? கேங்க ட்ரிப் போறீங்க, என் போறவ எங்களையும் கூட்டு போலாம்ல? அந்த பிற அவனை சொல்ல வேன்ல ஏறிட்டு இருக்கா. எங்கிட்டலாம் வச்சுக்காதீங்க, நாங்களாம் டெல்லி நாய்ங்க. வியானுக்கு பின்னாடியே தோர்த்தி வந்து கடிப்போம். அந்த பயம் இருக்கணும். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். டெல்லி டு ஷாங்கரி வந்து 14 மணி நேரம் டிராவல். 14 மணி நேரம் டிராவல்னு கூகுள்ல காட்டும். ஆனா நீங்க போறதுக்கு 17 இருந்து 18 மணி நேரம் ஆகும். ஏன்னா அது ஃபுல்லா மலை ஏரியாவை தாண்டி போவோம். அது போக லோக்கல் வில்லேஜ் ரோடு வந்து ரொம்ப குறுகலான பாதையா இருக்கும். அதெல்லாம் தாண்டி வளைஞ்சு நெளிஞ்சு நீங்க போறதுக்குள்ள 18 மணி நேரம் ஆகும். சில நேரங்கள் 24 மணி நேரம் கூட ஆகும். அதனாலதான் வேன் டிராவலுக்கு நாங்க எக்ஸ்ட்ரா டைமிங் வச்சே அங்க வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு வழியா இரவு ஃபுல்லா டிராவல் பண்ணி அடுத்த நாள் மலைப்பகுதிகளில் நம்ம போயிட்டு இருந்தோம். நாங்க போட்ட பிளான்ல பர்ஃபெக்டா எல்லாம் போயிட்டு இருந்துச்சு நண்பர்களே. ஏன்னா இந்த இடத்துக்கு 7 தடவை இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். இது 8வது தடவை. நீங்க என்னடா பர்ஃபெக்ட்டா பிளான் பண்றதுன்னு சொல்லி மறுபடியும் ஒரு புது ப்ராப்ளம் வந்தது. என்னன்னா போற வழியில டயர் பஞ்சர். நான் நிக்கிற இந்த இடத்துல இருந்து அந்த ராட்சச சிகரம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன கயர்ல நம்ம டிராவல் பண்ணி போக போறோம். நண்பர்களே, எனக்கு கீழே அள்ளு விடுது. பாடி ஸ்பீடா போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுதான் ஜீவதன் ஃபோர்ட் ராப்லிங். அதாவது நாம நிக்கிற இந்த இடத்துல இருந்து அந்த சிகரத்துக்கு போனோம். உடல்லாம் எரியுது, வயிறு அப்படியே இழுத்து பிடிக்குது, தலை சுத்தி மயக்கமா வருது. அதனால என்ன செத்துருவேனா? அந்த இடத்துல இருந்து கீழே அப்படியெல்லாம் இறங்க முடியாது. நம்மள கயிறை கட்டி தொங்க விட்டுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ராப்லிங் பண்ணி தான் கீழே இறங்கணும். 400 அடிக்கும் மேல உள்ள இந்த ராப்லிங் பயங்கர அட்வென்ச்சரா இருக்குங்க. வர்ற மார்ச் மாசம் இந்த இடத்துக்கு நாங்க கேங் ட்ரிப் பிளான் பண்ணி கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். உங்கள யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்து தைரியமும் இருந்துச்சுன்னா கீழே உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இந்த ஆக்டிவிட்டியை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டேன். நான் தான் உங்களையும் கூட்டிட்டு போக போறேன். சோ சேஃபா நம்ம எல்லாரும் கேங்கா ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வரலாம். இந்த மாதிரி அட்வென்ச்சரை விரும்புற உங்க நண்பனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த ரீல்ஸ். ஒவ்வொரு கேங் ட்ரிப்லயும் யாராவது ஒருத்தவங்க இப்படி வந்துருவாங்க. அதாவது ட்ரிப்பை என்ஜாய் பண்றதை விட கூட உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னே அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ட்ரிப்ல சில பேரை வந்து நான் போக உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். அதே மாதிரி இந்த ட்ரிப்ல சிவசங்கர் ப்ரோ வந்திருந்தாப்ல. இந்த 16 மணி நேரம் டிராவல்ல வந்து களைப்பா உள்ள எல்லாரும் உட்காந்துருந்தவங்கள ஒரு இடத்துல நிப்பாட்டணும் டீ சாப்பிடறதுக்காண்டி. அங்கனுக்குள்ள இறங்கினோடனே எல்லாரும் வாங்க வார்ம் அப் பண்ணலாம்னு சொல்லி ரோட்ல ஒரு ஓரத்துல இருந்து வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு தற்காப்பு கலை தெரியவனா சிட்டி எவ்வளவு கெட்டு போய் கிடக்கு. ஆமா வாங்க
இது இப்போ சும்மா ஃபன்னாக உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன். பட் அங்கே உண்மையிலே வந்து எல்லாருக்கும் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கேங் ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா ஒரு கேங்கை வந்து நம்ம வெளியில் வேனை விட்டு இறக்கிட்டோம்னா திரும்பி அவங்களுக்கு வேனை ஏற்றுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அங்கங்கே போகிற வழியிலலாம் நின்று டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக தான் போயிட்டு இருந்தோம். அதுவே பயங்கரமாக லேட் ஆகும். நடுவில் பஞ்சர் ஆச்சு இல்லையா, பஞ்சர் ஆனோடனே டிரைவர் வந்து ஸ்டெப்னி வச்சிருந்தாப்புல, அதை எடுத்து மாட்டிகிட்டு இருந்தாப்புல. அந்த கேங்கில் எல்லாரும் அங்கிட்ட ஓடினாங்க. அங்கேயே ஒரு 2 மணி நேரம் பயங்கரமாக இழுத்துருச்சு. பட் ட்ராவல்னாலே முன்ன பின்ன தான் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி கேங் ட்ரிப்னா பயங்கர முன்ன பின்ன இருக்கும். நம்ம வந்த கேங்கோட என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்கணும், அதே நேரத்தில் அவங்களையும் அப்படியே சேஃபாக கொஞ்சம் கொஞ்சமாக நைஸாக பேசி வேனில் ஏற்றிட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் நான் கேதர்கந்தா போகும்போதும் இதே மாதிரி தான் வண்டி பஞ்சர் ஆச்சு. இந்த ஏரியாவில் இது வழக்கமாக நடக்கிறது தான். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே இருக்கோம் தெரியுமா, பயங்கரமான மலைப்பாதைகளில் போகும்போது பஞ்சர் ஆயிடுச்சு. பட் எல்லாரும் அது பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ஒரு சிலர் சேஃபாக அந்த ஓரத்தில் உட்காந்துருந்தாங்க. அங்கே எடுத்த ஷார்ட்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, பஞ்சர் ஆயிருந்தாலும் ஒரு மணி நேரம் இங்கேருந்து பஞ்சர் பார்த்துட்டு அப்புறம் கிளம்புற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த மாதிரி இடங்கள்ல அடிக்கடி ஏற்படக்கூடியது தான். இதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. விலாகை இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கேயோ வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன், பட் விலாகை இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க வண்டிங்களா வருது. இது ஒரு வளைவு கிட்ட நின்றுட்டு இருக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நின்று இங்கே அப்படியே ட்ரோன் விட்டு பார்த்துட்டு இருக்கோம். நிலமை கையை மீறி போகும்போது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி ட்ரோனை பறக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். இது வந்து 2-3 தடவை நான் இந்த ஏரியா பக்கம் போயிருக்கேன். ஆனால் இப்படி இப்போ நான் நினச்சி கூட பார்க்கல இந்த இடத்துல. கேதர்கந்தான்னு ஒரே ஒரு மலைக்கு தான் நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போயிட்டு இருக்கோம். ஆனால் போகிற வழிகளில் ஏகப்பட்ட மலைகள் இருக்கும். ஒவ்வொரு மலையை நீங்கள் ஏறி பார்த்தாலும் அங்கே ஏதாவது ஒரு சின்ன கோயிலோ இல்லை அங்கே ஏதாவது ஒரு சின்ன அடையாளமும் இருக்கும். ஒவ்வொரு மலைக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க அந்த லோக்கல் மக்களுங்க எல்லாரும். உத்தரகாண்ட் ஒரு அற்புதமான இடம் நண்பர்களே. உங்களுக்கு மலையேற்றங்களில் விருப்பம் இருந்து உடம்புல நல்ல ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த பக்கம் வர்றப்ப சில ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு மனப்பக்கம் இருந்துச்சுன்னா உண்மையிலே செமையாக என்ஜாய் பண்ணுவீங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் பயங்கரமான கூட்டம் கேதர்கந்தாக்கு வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் போகும்போது நிறைய வேன் போயிட்டு இருந்துச்சு. இந்த டெல்லியில இருந்து சங்கரி போறோம் இல்லையா, இந்த போற ரூட் இப்ப நடுவில் நின்றுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த டிராவல் வந்து சாதாரண டிராவல் கிடையாது, ரொம்ப தூரம் டிராவல். இந்த லாங்கா டிராவல் பண்றவங்களுக்கு எல்லாம் இது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிளா இருந்தாலும் இதை தாண்டிட்டோம்னா பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். That for your summit, because so you can reach for the sunrise at the summit. Okay, அதாவது இந்தியாவுடைய பார்டர் நெருங்கிட்டு இருக்கோம் நம்ம. இப்ப ஒரு வழியா அந்த 17 மணி நேரம் டிராவலையும் தாண்டி நாங்க சங்கரி கிராமத்தை வந்து சேர்ந்துட்டோம். என்னதான் 7 தடவை இங்க நான் வந்திருந்தாலும் இந்த தடவை வரும்போது புதுமையா இருந்துச்சு. இங்க லோக்கல்ல உள்ளவங்க என்ன அவங்க பையனாவே நினைச்சிட்டாங்க. ஏதோ அவங்க பக்கத்து வீட்டு பையனை கூப்பிடுற மாதிரி சாஸ்கேன்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் பழக்கமாயிட்டாங்க சங்கரி கிராமத்துல. அங்க உள்ள எங்க பார்ட்னர் வந்து எல்லாருக்கும் கைட் பண்ணாரு. நான் ட்ரிப்புக்கு என் கூட ஜாயின் பண்றவங்க எல்லாருக்கும் இதை ஆரம்பத்திலே சொல்லிடுவேன். அவங்க வந்து அங்க அந்த இடத்துல பிளேஸ்ல வச்சு அவங்க கைட் பண்ணுவாங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆகி அடுத்த நாள் ரெண்டல் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாரும் ட்ரெக்கிங் ரெடி ஆயிட்டாங்க. ஆக்சுவலா நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது 2024 30ஆம் தேதி டிசம்பர் மாசம். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த வீடியோ எடுக்கும்போது, அதாவது இந்த எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல சிக்னலே கிடையாது. இந்த நியூ இயரை புதுசா நான் செலிப்ரேட் பண்ண போறேன்னு ஆசைப்பட்டு இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ சிக்னலே இல்லாம ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போறோம். நம்ம கூட வந்த டீம் எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நான் லாஸ்ட்டாக வரவங்க கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். 2025 2024 ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருந்துச்சு. 2025 இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு நம்புறேன். பார்ப்போம், மேலே போவோம்.
ஒரு வழியா எல்லாரும் ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்பவுமே ஃபாஸ்டா ட்ரெக் பண்றவங்க முன்னாடி போயிருவாங்க கைடோட. ஸ்லோவா வர்றவங்களோட லாஸ்டா நான் தான் கூட்டிட்டு போவேன். நிறைய வீடியோ எல்லாம் எடுக்கல நண்பர்களே, ஏன்னா கேங் ட்ரிப் போகும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா. நம்ம குரூப்பை பாக்குறதுக்கே நேரம் கரெக்டா இருக்கும். போன தடவை ஸ்னோ அந்த அளவுக்கு இல்லை, ஆனா இந்த தடவை நியூ இயர் பயங்கர ஸ்னோ. கொஞ்சம் தூரம் மலை ஏறினோடனே ஸ்னோ ஃபுல்லா இருந்துச்சு. ஹாய் ப்ரோ, குட் மார்னிங் ப்ரோ. என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இந்த வருஷத்தோட கடைசி நாள் இன்னைக்கு அடிச்சுக்கங்க. இந்த அடுத்த வருஷம் என்ன பண்ண போறீங்க புதுசா ஏதாவது? நியூ ரெசல்யூஷன் இனிமேல் இதே வடநாட்டு ஃபுல்லாக சுற்றல ஒன்று ஐடியா வந்துருச்சு. வடநாடு ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சேனல் பேர் சொல்லுங்க அப்படியே. சேனல் வந்து ஃப்ளை பிளாக் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக எங்கள் சாஸ்கே குரூப்போட இணைஞ்சிருக்கேன். ஸ்னோஃபால் ஸ்னோஃபால் விழுக போகுது. 1 2 தேங்க் யூ ஃபார் ஸ்னோஃபால். அதான் உள்ள பண்ணிட்டு இருக்கேன். நன்றி 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 அண்ணா. அண்ணா வந்து டான்ஸ் மாஸ்டர். நம்ம கூட வந்து எல்லாருக்கும் வந்து வண்டியில் நிப்பாட்டி வச்சு வார்ம் அப்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதில் எல்லாரும் பயங்கரமாக இதாகிட்டாங்க. ஆக்சுவலி வந்து எப்போவுமே நியூ இயர் லாஸ்ட்டில் வந்து எதாவது நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி கோவா அந்த மாதிரி இடத்துக்கு தான் போவேன். லாஸ்ட் வீக்கில் அப்படி தான் போயிருந்தேன். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக வந்து சாஸ்கேவோட ஃபேன் ஆகிட்டேன் கொஞ்ச நாளாக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வந்தால் ரொம்ப ஈஸிலாம் கிடையாது, கஷ்டம்தான். பட் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. லைஃப்பில் எல்லோரும் ஒரு நாளாவது அது பார்க்கணும், சந்திக்கணும். பட் ஆனால் அதுக்கான உடம்பையும் மனசையும் தைரியமாக வச்சுக்கோங்க. ஃபிட்னஸாக இருங்க, அப்போ தான் இங்கே வர முடியும். நிறைய பேரை பார்த்தோம், கொஞ்சம் சிக்காக ஆகிட்டாங்க. பட் ஆனாலும் அந்த இடத்த ரீச் பண்ண பிறகு ஒரு விஷயம் கிடைக்கும் பாருங்களேன், அது எனக்கு நாளைக்கு கிடைக்கும். அதை இன்னும் நான் சொல்கிறேன். தேங்க்யூ சாக்ஷே, நீங்கள் இல்லைன்னா அது நடந்துருச்சு. உங்களுடைய ஹோப், உங்களோட விடாமுயற்சி, அதுதான் பெரிய பங்கு இதில். डबल 2 पेयर है, उसको बना दो. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீம் எல்லாரும் சேர்ந்து இப்போ ஜூடாகாத்தா லேக்கில் நின்றுட்டு இருக்கோம், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அண்ட் இந்த லேக்கை இவ்வளோ அழகாக நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைங்க. இதுக்கு முன்னாடிலாம் கண்ணக்கரேன்னு இருக்கும், அதுவும் ஒரு அழகாக இருக்கும். பிப்ரவரி மாதம் நல்லா ஸ்னோ. ஸோ வந்து அந்த டைம் வந்திருந்தப்பையும் இப்படி இருந்துச்சு. பட் இப்போ டிசம்பர் மாதமே நல்லா ஸ்னோ, ஃப்ரீஸ் ஆகிருக்கு. சில பேர் நடக்கிறாங்க, பட் நடக்கிறது டேஞ்சர். இது ஒரு அதிசயம், உணர்ந்தால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும், வார்த்தையால சொல்ல முடியும். அண்ணா தான் நியூ இயர் கேக்கை சுமந்துக்கிட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ மேலே வந்து கேக்கை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஈவினிங் நியூ இயர் செலிப்ரேஷன் செம்ம ஜாலி ப்ரோ. இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு இன்னி வரைக்கும் வந்தது கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய இடத்துக்கு போவீங்க கண்டிப்பாக. ஆமாம், நம்மளும் போகலாம், நீங்களும் தனியாகவும் நிறைய இடத்துக்கு போவீங்க. உங்களுக்கு அந்த ஹோப் வந்துடும் அப்படியே. வருஷத்துடைய லாஸ்ட் நாள் நண்பர்களே, நல்ல ஸ்னோஃபால். இங்கே பாருங்க, இந்த இடத்துலலாம் புலியில் நடந்து போயிருக்கேன். புழுதியில் நல்ல ஸ்னோஃபால், அழகாக இருக்கு. போகலாம். தினேஷை மீட் பண்ணிக்கோ. ஹாய். சாம சாம ஒரு பைத்தியக்காரங்க. ஓகே, மேலே போகலாம். பிடிச்சிட்டேனே, வீடியோவில் பிடிச்சிட்டேனே உங்களை. ஆமாம், அக்கா அண்ணனுக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்லுங்க. எப்படி வந்து சேர்ந்தீங்கன்னு சொல்லுங்கக்கா. அப்படியே தள்ளிட்டு தான் வந்தாங்க. அக்கா எப்படி கஷ்டமா இருந்துச்சா, ஹாப்பியா இருந்துச்சா? நல்லா டீ இருந்துச்சு. குடிச்சீங்க, எப்படி வந்தீங்கன்னு சொல்லுங்க. கஷ்டமா இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே, பொறுமையாக போங்கக்கா. கைலாஸ் மானசரோவர் சர்க்கிள் பாருங்க. சர்க்கிள் அப்படி நில்லுங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, நான் பின்னாடி போய்க்கிறேன். எல்லாரும் பாருங்க, தெரியாதவங்க இங்க பாருங்க.
மறைக்க வேணாம் உட்காருங்க தெரியாதவங்க உட்காருங்க அந்த ரெண்டு பேரை முன்னாடி விட்டுருங்க அவங்க ஹைட்டை தெரிய மாட்டேங்கிறாங்க. நீங்க வாங்க முன்னாடி வாங்க ஃபேமிலி அண்டு சில பேர் வந்து புதுசாக வந்திருக்காங்க, இனிமேல் ஐமேக்ஸ் ஃபேமிலியாக மாறிடுவாங்க. அண்ட் இவங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கையும் பாராட்டி ஆகணுங்க. வயசில் மூத்தவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாரும் இங்கே இருக்காங்க. அண்ட் சில பேர் ஹைட்டுனால அங்கே பின்னாடி நிற்கிறாங்க. அண்டு நாளைக்கு நாங்கள் பீக் அடைய போகிறோம். இப்போ நாங்கள் பேஸ் கேம்பில் இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இப்போ இன்றைக்கி என்ன டேட்னா 2024 டிசம்பர் 31. நாளைக்கு வந்து 2025 ஜனவரி 1ஆம் தேதி. நாளைக்கு ஒரு புதிய நாளாக வரப்போகுது. ஸோ நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கேட்கலாம். வெட்டினா செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே வெல்கம் டு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோஸ் எல்லாம் 2024 டிசம்பர் 31ஆம் தேதி ஈவினிங் வந்து பேஸ் கேம்பில் எடுத்தது. பேஸ் கேம்பில் தான் ஈவினிங் நாங்கள் கேக் வெட்டினோம். 12 மணிக்கெல்லாம் கேக் வெட்ட கிடையாது, ஏன்னா கேக் வெட்டினா அவ்வளோ குளிர் 12 மணிக்கு. அதனால் குளிர் நைட் 12 மணிக்கெலாம் எந்திரிக்க முடியாது இல்லையா. அதனால் சீக்கிரமே வந்து கேக்கெல்லாம் வெட்டிட்டு நல்லா ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா எடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாளைக்கு தான் ரியல் அட்வென்ச்சர் இருக்குது. நாளைக்கு தான் சம்மிட் ஏற போகிறோம். வருஷத்துடைய முதல் நாளே ஒரு பெரிய சாதனை. இந்த கேதர்கந்தா மலையை வந்து டாப்புக்கு ஏறுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நண்பர்களே, ரொம்ப டஃப். ஆனால் மனசு வச்சா எல்லாராலையும் முடியும். ஸோ அடுத்த நாள் நியூ இயர் எதிர்பார்த்து எல்லாரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக 2025 முதல் நாள் நியூ இயர் அன்னைக்கு விடியற் காலையில் 2 மணிக்கே எல்லாரும் எந்திரிச்சிட்டோம். இன்னைக்கு தான் அந்த சாதனை நாள். அதாவது கேதர்கந்தாவுடைய பீக்குக்கு எல்லாரும் போக போகிறோம். 2 மணிக்கு எந்திரிச்சிட்டோம். ஆனால் ஒருத்தரும் டென்ட்டை விட்டு வெளில வரலை, ஏன்னா வெளியில் குளிர் அப்படி. பட் ஒரு 3 மணி 3:30 போல் எந்திரிச்சு வெளில வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கனுக்குள்ளே கேக்கெல்லாம் விட்டாங்க. கைடுங்கெல்லாம் சேர்ந்து கேக்கெல்லாம் விட்டுட்டு ஏர்லி மார்னிங்கே ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களை மாதிரியே ஏகப்பட்ட கூட்டம் வந்து சம்மிட்டை ஏறிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கேங்கில் செம்ம ஃபாஸ்ட்டான சில பேர்லாம் என்ன பண்ணிட்டாங்க, டாப்புக்கே போயிட்டாங்க சன்ரைஸ் ஆகிறதுக்குள்ள. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை வாழ வைக்கும் தெய்வம் சூரியன் அது வந்துட்டாரு. சாதாரண சூரியன் இல்லை, 2025 ஃபஸ்ட்டு சூரியன், ஃபஸ்ட்டு சன்ரைஸ். நாங்கள் வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி இங்கே பீக் ஏறி இருக்கோம். கேதர்கந்தா பீக்குக்கு ஒரு 500 அடி 600 அடிக்கு கீழே இருக்கும். ஸோ நம்ம டீம் எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து இப்போ டாப்புக்கு போக போகிறோம். அந்த சூரிய பகவான் வந்தோடனே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த உயிரினங்களும் தோன்றதுக்கான முதல் காரணம் சூரிய பகவான். அவர் இல்லாட்டி எதுவுமே இல்லை, இந்த அனுபவம் இல்லை, எதுவும் இல்லை. ஃபைனலாக அவர் வந்துட்டார். அந்த நியூ இயர் டைம் இல்லையா, ஸோ அதான் இவரை ஸ்பெஷலாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அண்ட் இங்கே கூட 52 பேர் இருக்காங்க. 52 பேரில் எல்லோரும் வந்து 3/4 பேர் வந்து மேலே ஏறிட்டாங்க. அண்ட் மேலே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் லாஸ்ட்டாக யார் ஸ்லோ வர்றாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே மேலே வந்துட்டு இருந்தேன். 3/4 நெருங்கிட்டோம். அந்த இடத்துல சூரியனுடைய என்ட்ரி. இப்போ வந்திருக்காரு இந்த சூரியன் யாருன்னா 2025 முதல் சூரியன், அதாவது முதல் சூரிய உதயம். இவர் இல்லாட்டி நம்ம இந்த உலகத்தில் வாழவே முடியாது. இவர் 2025 முதல் முறையாக உதிக்கிறாரு. அதை 12,500 அடி உயரத்துல இருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு 2025 நியூ இயர் அன்னைக்கு முதல் சூரியனை நாங்கள் தான் முன்னாடி பார்த்துருக்கோம். ஏன்னா உயரமான இடத்துல இருக்கும்போது சூரிய ஒளி முதல்ல எங்களுக்கு தான் வந்து காண்பிக்கும். கடல் மட்டம் உயரம் இருக்கு இல்லையா, கடல் மட்டம் உயரம்னா நம்ம தமிழ்நாட்டை தான் சொல்கிறோம். நம்ம தமிழ்நாட்டு அளவு தமிழ்நாட்டில் தரை மட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் விடியற்கால சன்ரைஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான், எங்களுக்கு அப்புறம் தான் பார்ப்பாங்க. இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் பண்ணி வர்றது. நியூ இயர் அன்னைக்கு மொதல் ஆளாக ட்ரெக்கிங் பண்ணி இந்த டாப்புக்கு வந்து பார்க்கறது. இது நாங்கள் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. அது ஒரு ஃபீலிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நியூ இயருக்கு வந்து சரக்கடிக்கிறது, இந்த தேவையில்லாத பஞ்சாயத்து பண்ணுறது, பைக் எடுத்துகிட்டு சுற்றுறது அதெல்லாம் விட்டுட்டு, அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பைக் எடுத்துகிட்டு சுற்றுறது அதெல்லாம் விட்டுட்டு பைக்லேயே நீங்கள் ட்ராவல் போய் பாருங்கள். லாங் ட்ராவல் அல்லது ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணி ட்ரெக்கிங் பண்ணி வந்து நியூ இயர் அன்னைக்கு டாப்பில் நிற்கிற மாதிரி நின்று பாருங்க, உங்களுக்கே அந்த அருமை வந்து புரியும். 2025 ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் எப்படி இருக்கு ஜெனி? சூப்பரா வாவ் மூமெண்ட் 2025. தேங்க்ஸ் டு சாஸ்கே. தேங்க்ஸ் டு ஆல்.
எல்லாரோட ஹார்ட் ஒர்க் ஆர்கனைஸ் பண்ணி மேலே கூட்டிகிட்டு வந்து சன்ரைஸ் பார்க்கவும் வச்சு கிரேட் திங். சப்ஸ்கிரைப் டு ஐமேக்ஸ். அந்த அண்ணாவோட ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். அண்ணாவோட ஹார்ட் ஒர்க்லாம் இல்லை, எல்லாரும் கஷ்டப்பட்டு வர்றது தான். கூல், செம்மையாக இருக்குது உங்களுக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு. சூரிய பகவான் ஒரு வழியாக எல்லாரும் டாப் வந்தாச்சு, அதாவது சம்மிட்டுக்கு வந்தாச்சு. அங்கேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்த ட்ரோன் ஷாட் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. அண்ட் நாங்கள் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த கேதர்கந்தா பீக்கை ஒரு கொள்ள கூட்டம் ஏற ட்ரை பண்ணுவாங்க. நியூ இயர் அன்னைக்கு தான் நீங்கள் இங்கே பயங்கர கூட்டம் பார்க்க முடியும். ஆனால் எல்லாரும் ஏற முடியாது, ஒரு கால்வாசி தான் சம்மிட்டுக்கே வருவாங்க. நம்ம கேங்கில் ஒரு 100க்கு 95% எல்லாரும் ஏறிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மொமெண்ட்டு. ஃபைனலாக இந்த கேதர்கந்தா டாப்பை சம்மிட்டை யார் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ்க்கு வந்து கொடுக்கப்படும். எல்லாரும் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு ஹாப்பியாக அவங்க வீடு திரும்ப ஆரம்பிச்சிட்டோம். அண்டு நம்ம ஐமேக்ஸ் அட்வென்ச்சர்ஸ், அதாவது நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் ட்ரிப்புக்கெல்லாம் கூட்டு போகிறேன், அங்கே எங்கெங்கெல்லாம் கூட்டு போகிறனோ முக்கியமான அதுவும் கொஞ்சம் எவ்வளோக்கு ரிஸ்க்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யார் யாரெல்லாம் வந்து ட்ரிப்பை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதாவது இல்லை யாராவது ஃபஸ்ட் டைம் ட்ரெக்கர்ஸ் யாராவது வந்து சர்டிஃபிகேட்டை கையில் முறையாக வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நிறையா ட்ரெக்கிங் போகணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த ட்ரெக்கிங் போகிறத ஊக்குவிக்கிறதுக்காண்டி கொடுக்குறது இதெல்லாம். போன வருஷம் பல பயங்கரமான பிளானிங்லாம் போட்டு அதெல்லாம் நடக்காமல் போயிடுச்சு. போன வருஷம் நடக்காமல் போயிடுச்சுன்னு தான் சொன்னேன், ஆனால் நான் அதை விடுற மாதிரி இல்லை. இந்த 2025 என்ன ஆட்டம் ஆடுறோன்னு மட்டும் பாருங்கள். 2025 ஒரு பயங்கரமான வருஷமாக இருக்க போது. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு அச்சீவ்மெண்ட்டோட தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. தெரிக்க விடுறோம் இந்த வருஷம்.